வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரே பரபரப்பு தான். ஆட்டோ துறை விற்பனையில சும்மா பட்டைய கிளப்பி இருக்கு. அது மட்டும் இல்லாம சில கம்பெனிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. வாங்க இன்னைக்கு என்னென்ன நடந்ததுன்னு ஒன்னொன்னா விரிவாக பார்க்கலாம். இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்? இந்தியா ஆட்டோ துறை பண்டிகை காலத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்க போறோம். அப்புறம் ஒரு கம்பெனிக்கு கிடைச்சிருக்கிற 2400 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மெகா மெட்ரோ கான்ட்ராக்ட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். Q2 ரிசல்ட்ஸ்ல யார் ஜெயிச்சா யார் கொஞ்சம் சறுக்குனாங்கன்னு பார்ப்போம். கடைசியா பல்க் டீல்ஸ்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். ஓகே, வாங்க முதல் செய்திக்குள்ள போலாம். அக்டோபர் மாசம் பண்டிகை காலம் இல்லையா? சோ ஆட்டோமொபைல் துறை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். விற்பனை ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. முதல்ல மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அறிங்கப்பா போன வருஷம் அக்டோபரை விட இந்த வருஷம் மொத்த விற்பனையில 25.6% வளர்ச்சி. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அவங்களோட உள்நாட்டு பயணிகள் வாகன விற்பனை 31% அதிகரிச்சிருக்கு. டிராக்டர் விற்பனையும் 13% உயர்ந்திருக்கு. இது ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து மாருதி சுசுகி. அவங்க மொத்த விற்பனையில 7% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ், அதாவது உள்நாட்டு விற்பனை 9.4% அதிகரிச்சதுதான். ஆனா ஏற்றுமதியில ஒரு சின்ன சரிவு இருந்ததால ஓவரால் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தெரியுது. இப்ப டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல அவங்க ஒரு அற்புதமான 26.6% வளர்ச்சியை காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது வர்த்தக வாகன விற்பனையும் 10% வளர்ந்திருக்கு. ரெண்டு செக்மெண்ட்லயுமே நல்ல வளர்ச்சிங்கிறது ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சின்ன ஒப்பீடு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா M&M மற்றும் டாடா மோட்டார்ஸ் முன்னணியில இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா ஐஷர், டிவிஎஸ், மாருதி சுசுகி இப்படி எல்லாருமே நல்ல வளர்ச்சியை தான் காட்டியிருக்காங்க. இது பண்டிகை காலத்துல மக்களோட வாங்கும் திறன் எவ்வளவு வலுவா இருந்திருக்குன்னு காட்டுது. அடுத்ததா சில முக்கியமான கம்பெனிகளோட 2வது காலாண்டு நிதி முடிவுகளை பார்க்கலாம். இங்க சில சுவாரஸ்யமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. வாங்க என்னன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ஒரே ஸ்கிரீன்ல ரெண்டு வெவ்வேறு கதை. ஒரு பக்கம் ஜேகே சிமெண்ட் நிறுவனம் அவங்களோட வருமானம் 18% வளர்ந்து லாபம் 27.6% உயர்ந்திருக்கு. சூப்பர் ரிசல்ட். ஆனா இன்னொரு பக்கம் டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனத்தோட லாபம் பாருங்க 60.3% சரிஞ்சிருக்கு. இதுக்கு வருமான சரிவு ஒரு காரணம்னாலும் ஒரு பெரிய எக்ஸெப்ஷனல் லாஸும் இருந்ததா சொல்றாங்க. சரி, இப்போ கொஞ்சம் உற்சாகமான செய்திகளை பார்க்கலாம். சில கம்பெனிங்க மிகப்பெரிய புதிய ஒப்பந்தங்களை வாங்கி அவங்க எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை போட்டிருக்காங்க. டிடாகர் ரயில் சிஸ்டம்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு மெகா ஜாக்பாட்னே சொல்லலாம். மும்பை மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக MMRDA கிட்ட இருந்து யோசிச்சு பாருங்க, சுமார் 2481 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒப்பந்தம் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த கான்ட்ராக்ட் வெறும் 132 மெட்ரோ கோச் டிசைன் பண்ணி தயாரிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல நிறைய வேலைகள் இருக்கு. 16 ஸ்டேஷன்களுக்கு சிக்னலிங், டெலிகாம் வேலைகள், அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு முழுமையான மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்னு ஒரு முழுமையான பேக்கேஜ் இது. இப்போ பாதுகாப்புத்துறை சார்ந்த ஜென் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தை பார்க்கலாம். அவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. பாதுகாப்பு அமைச்சகத்துக்கிட்ட இருந்து சுமார் 289 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 புதிய ஆர்டர்களை வாங்கியிருக்காங்க. இந்த ஆர்டர்கள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்களை அப்கிரேட் பண்றதுக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பம் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதனால இந்த ஆர்டர் ஜென் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்டா பார்க்கப்படுது. சரி, அடுத்து நம்ம மார்க்கெட்ல அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயத்தை பத்தி சிம்பிளா கத்துக்க போறோம். அதுதான் பல்க் டீல். இந்த பெரிய முதலீட்டாளர்கள் பங்குகளை வாங்கும்போது விற்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. பல்க் டீல்னா ஒரு கம்பெனியோட மொத்த பங்குகள்ல 0.5%க்கும் அதிகமான பங்குகளை ஒரே டிரான்சாக்ஷன்ல வாங்குறது இல்லனா விக்கிறது. இப்படி ஒரு பெரிய டீல் நடந்தா எக்ஸ்சேஞ்ச் அதை எல்லாருக்கும் வெளிப்படையா அறிவிக்கும். உதாரணத்துக்கு AAA டெக்னாலஜிஸ் கம்பெனில நடந்த இந்த டீலை பாருங்க. நோவா குளோபல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்ட் அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்கள் கிட்ட இருந்து சுமார் 5 லட்சம் பங்குகளை வாங்கியிருக்காங்க. சோ இங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ள வருது, ப்ரொமோட்டர்கள் அவங்க பங்குகளை கொஞ்சம் விற்கிறாங்க. அதே மாதிரி அஃபோர்டபிள் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் கம்பெனிலையும் ஒரு பல்க் டீல் நடந்திருக்கு. இங்கேயும் கம்பெனியோட ப்ரொமோட்டரான மிலிந்த் பட்டோலே தன்னோட பங்குகள்ல ஒரு பகுதியை வித்திருக்காரு. அதை அனந்த்நாத் ஸ்கைகான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வாங்கியிருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான செய்திகளை எல்லாம் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம் வாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கிய விஷயங்கள். 1, ஆட்டோ துறை பண்டிகை கால விற்பனையில சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 2, டிடாகர் ரயில் மற்றும் ஜென் டெக்னாலஜிஸ் கம்பெனிங்க ரெண்டும் சேர்த்து 2700 கோடி ரூபாய்க்கும் மேல ஆர்டர்ஸ் வாங்கி அசத்தியிருக்காங்க. 3, Q2 ரிசல்ட்ஸ்ல ஜேகே சிமெண்ட் நல்ல லாபம் பார்க்க டாடா கெமிக்கல்ஸ் ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. நாம பார்த்த இந்த செய்திகள்ல எது அடுத்த வாரம் மார்க்கெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாம இதை பத்தி பேசலாம். இதுபோல தினசரி மார்க்கெட் நியூஸ் மற்றும் எளிமையான விளக்கங்களுக்கு மறக்காம M2M திரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம். ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.